அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா, மூலிகை நமக்கு பக்கத்திலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து எப்படி மிக அதிக லாபம், மிக அதிக நன்மை அடைய முடியும் அப்படின்னு தான் பேசியிருக்கேன். அனைவருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியும். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நான் எடுத்த உடனே சொல்லியிருக்கிறது இந்த மூக்குத்தி பூ செடி. மூக்குத்தி பூ செடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மூக்குத்தி பூ செடி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது இந்த சாக்கடை ஓரம், புரியுதா உங்களுக்கு? சாக்கடை போயிட்டுருக்கும், நீளமாக சாக்கடை, எல்லா தெருவுலேயுமே சாக்கடை இருக்கும். அப்போது நம்ம சாக்கடைக்கு பக்கத்தில் போய் எந்த ஒரு மூலிகையுமே பறிக்கவே கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த பாத்ரூம் தண்ணி வந்துட்டுருக்கும். சோப்பு தண்ணி, குளிக்கிற தண்ணி, எல்லா தண்ணியும் வரும். இந்த பாத்ரூம் இருக்குது பாருங்கள், பாத்ரூம்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகையெல்லாம் இருக்கும், மூலிகை செடி. அந்த இடத்துல, அந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூம் அதுக்கு பக்கத்தில் இருக்க செடிகளையும், அந்த மூலிகை செடிகளையும் நம்ம பறிக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே பறித்து நம்ம சாப்பிடவே கூடாது. அப்புறம் நண்பர்களே, இந்த மூக்குத்தி பூ செடியை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே நான் பேசியிருக்கேன். அதாவது மூக்குத்தி பூ செடியை பச்சையாகவே நம்ம அரைச்சி சாப்பிடலாம். சில பேர் வெளி காயத்துக்கு கூட பூசிக்குவாங்க. அப்படியே வெளி காயத்துக்கு கூட ஒரு 2 நாளைக்கு பூசினா அந்த வெளி காயம் கூட ஆறி போயிடும். ஆனால் பாருங்கள், நம்ம பச்சையாகவே அரைச்சி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாக்கா உடம்பு டோட்டலாக ஸ்ட்ராங் ஆகுது. பற்கள் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி டோட்டலாக நம்ம உடம்பே ஸ்ட்ராங் ஆகுது. அதான் உண்மை. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சாப்பிட்டு பார்த்து நான் 100 உண்மையை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஆக மொத்தம் இந்த மூக்குத்தி பூ செடியை அரைச்சி ஒரு உருண்டை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம டோட்டல் பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி சாப்பிட முடியாட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நீங்களே நல்லா புரிஞ்சுக்குவீங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ பிரதர். அதாவது பிரதர், இப்போ நீங்கள் உள்ளார அரைச்சி ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா உடனே பல்லு ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரே நாளில் ஒரு தடவை ஒரு உருண்டை சாப்பிட்டேன், மறுநாள் பார்த்தீங்கன்னா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மூக்குத்தி பூ, புரியுதா? மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மூக்குத்தி பூனா அது படம் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். மூக்குத்தி பூ செடினா அது எப்படி இருக்குன்ட்டு மூக்குத்தி பூ அனுப்புகிறேன்னு, சரியா? அது வீடியோ கூட இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது அதுக்கு. இருந்தாலும் போட்டால் அனுப்புகிறேன். ஒன்றும் அது பெருசாக முக்கியமானது. நமக்கு பல்லு ஸ்ட்ராங் ஆகுதுன்னா டோட்டலாக உடம்பு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். உடம்பே ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். உடம்பே 100 உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் ஆகுது. அதான் மூக்குத்தி பூனா, அந்த மூக்குத்தி பூ சாப்பிடும் போது நான் ஃபஸ்ட்டு முத சாப்பிட்றேன். ஒரு உருண்டை சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா வித்தியாசம், டிஃப்ரெண்ட் தெரியுது. அதை வச்சு சொல்கிறேன், பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரே நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. எனக்கு நல்லா பெரிய உருண்டையாக சாப்பிட்டேன். சிரமம் தான், ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. அது டேஸ்ட் நமக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும், கசப்பு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும் போது ஒரு மாதிரி இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆடு நல்லா சாப்பிடும். ஆடு மாடு நல்லா சாப்பிடுது. அதனால தான் அது எலும்பு பல்லு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் ஆடு மாடெல்லாம் ஏன் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அது இது மாதிரி இலைகளை பச்சையாக சாப்பிட்ற ஒரு காரணம் பச்சையாக சாப்பிட்றது. நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம். அது எல்லாம் இலதலை எல்லாமே பச்சையாகவே சாப்பிடுது, அப்படி. அதனால தான் டோட்டலாகவே அது மிருக பலம்னு சொல்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மிருகங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாரு. அது பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லாம் கட்டிக்கும். அதே மாதிரி அதோட எலும்புகள் உடம்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு மாடு எடுத்துங்க. மாடு 2 டன் வரைக்கும் இழுக்கும் பாரம். கழுத்து 2 மாட்டை கட்டி வச்சிட்டோம்னா 2 டன்னை இழுத்துட்டு போகும் பாரத்தை.
அது வந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட போயிடும். இழுத்துட்டு 50 கிலோமீட்டர் கூட தொடர்ச்சியாக போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ வந்து அது பச்சையாக எல்லாமே சாப்பிடுது இலதலையை. அதே மாதிரி தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய உருண்டை சாப்பிட்டேன். இந்த மூக்குத்தி பூங்கிறத ஒரு பெரிய உருண்டையை நான் சாப்பிடும்போது மறுநாள் வந்து எனக்கு பல்லுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது நான் ஃபீல் பண்ணேன். இப்படிதா இது ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. அது போட்டால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் பிரதர் இன்னொன்று இருக்குது. அதாவது இப்போ நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் நான் டெஸ்ட் பண்ணேன். அது பிளான்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது சும்மா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 பிளான்ட் வாங்கி வச்சு நல்லா கொடி மாதிரி நல்லா படர்ந்தது. அதுக்கு பேர் வந்து அகரஹாரம். அகரஹாரம் அப்படின்னு பேர். அது பூ சின்னதாக மஞ்சள் கலர், எல்லோ கலரில் இருக்கும். மஞ்சள் கலரு. நீங்கள் பிளான்ட்டு கிடைக்கும் எல்லா நர்சரிலையும், பெரும்பாலும் எல்லா நர்சரிலையும் வச்சுருப்பாங்க. இப்போ ஆடி மாதம் நிறையா வந்து வச்சுருப்பாங்க, கேட்டு பாருங்கள். இல்லைன்னா ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். அகரஹாரன்ட்டு அது ஒரு ஒரு 50 ரூபா, 60 ரூபா 60 ரூபா 50 ரூபா இருக்கும். ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் வந்து நர்சரியில் போய் வாங்கிக்கோங்க. அந்த அகரஹாரங்கிறத வந்து அந்த இலையவோ பூவோட இலையோட அப்படியே கொஞ்சம் எடுத்து எங்கே பல்லு வலி இருக்கோ அங்கே அப்படி பிடிச்சி கடிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுங்க. கடிச்சு அப்படி மென்று அப்படியே வச்சுக்க. அந்த இடத்துல எங்கே பல்லு வலிக்குதோ அங்கே கடிச்சு மென்று அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். உடனே பல்லு வலி நிற்கிது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்போனா எனக்கு பல்லு வலி ஏற்பட்டுச்சு. சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தான் பிளான்ட் நிறையா வளர்த்து இப்போ கொடி மாதிரி நிறையா படர்ந்துருச்சு. சரி, இதை நம்ம இது பயன்படுத்துறதுலன்னு பல்லு வலி வர்றதில்ல, அதனால பயன்படுத்துறது. பல்லு வலி வருது, லேசாக பல்லு வலிச்சிட்டு இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த அந்த இலையை வந்து அப்படியே மென்று அந்த இதில் ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டேன். உடனே பல்லு வலி நின்றுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி இந்த அக்ரஹாராங்கிற அந்த பிளான்ட் செடி வந்து நமக்கு இந்த பல்லு வலி இருக்கும்போது இந்த பல்லில் அப்படி லேசாக கடிச்சு வச்சுருந்த ஒரு நிமிஷம் உடனே பல்லு வலி சுத்தமாக நின்று போச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உடனடியாக நீங்கள் நிற்கணும், உடனே பல்லு வலிக்குது உடனே நிற்கணும்னா அந்த அக்ரஹாராங்கிற பிளான்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ பல்லு வலி இருந்தாலும் டக்குன்னு அதை நம்ம பல்லில் கடிச்சு வச்சா உடனே பல்லு வலி நின்று போயிடும். இல்லை, எப்போவுமே என் பல்லு வந்து பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னுடைய பற்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் எப்போ முடியுதோ அப்போ எல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக நம்ம வாரத்தில் 2 தடவை 3 தடவை இப்படி தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த மூக்குத்தி பூ வந்து பச்சையாக அரைச்சி ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னாக்க அதெல்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. அது கொதிக்க வைக்கிற செடி இலை அல்ல. இப்போ சில செடிகள் வந்து பச்சையாக தான் சாப்பிடணும். அதில் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த வேலி பருத்தின்னு இருக்கு பாருங்க. வேலி பருத்தி அப்படிங்கிறத அந்த இலையை ஒரு 4 இலையை பச்சையாக நம்ம அரைச்சி சாப்பிட்டா தான் நம்மளுடைய நுரையீரல் சுவாசம் வந்து நல்லா போகுது. அந்த சுவாசங்கிறது நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. அது வேலிப்பருத்தி ஸ்பெஷலாக அதுக்கு தான் அது. அப்போ வந்து இந்த 4 இலையை பச்சையாக அரைச்சி ஒரு உருண்டை முழுங்கினோம்னா அப்போ என்ன ஆகுதுனாக்கா நம்ம நுரையீரலில் காற்று வந்து ஃப்ரீயாக போயிட்டு வருது. அது எதுக்குன்னா ஆஸ்துமா ஈஸ்னோபிளான்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா, பெரும்பாலும் ஆஸ்துமாவுக்கு அது ரொம்ப நல்லது. அப்போ நம்ம மூச்சு காற்று ஃப்ரீயாக நல்லா போயிட்டு வரும். இப்போ சளியும் கண்ட்ரோல் பண்ணுது. சளியும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஆஸ்துமாங்கிற அந்த நோய் அது இலைப்பும்பாங்க. புஷ்ஷுன்னு மூச்சு வாங்குவாங்க, மூச்சு திணறல், மூச்சு வாங்குவாங்க, புஷ்ஷுன்னு வாங்க, மூச்சு விட சிரமம் போடுவாங்க, மூச்சு விடுறது சிரமம் போட்டுட்டு மூச்சு விடுவாங்க. அப்படிப்பட்ட நோய் ஆஸ்துமா. அல்லது வந்து நான் வந்து சாப்பிடும்போது எனக்கு என்ன ஃபீலிங் ஆச்சுன்னா அது ஃப்ரீயாக இந்த மூச்சு காற்று ஃப்ரீயாக அது ஆனந்தமாக சந்தோஷமாக போயிட்டு வருது ஃப்ரீயாக. அதை நான் ஃபீல் பண்ணேன், நல்லா இருக்குது. அப்போ நம்ம நுரையீரலுக்கு நல்லது. முக்கியமாக அதனுடைய பலன் என்னென்னா அந்த வேலிப்பருத்தி போட்டாவும் உங்களுக்கு அனுப்புகிறேன், சரியா? அப்போது அது பச்சையாக தான் சாப்பிடணும். அதை கொதிக்க வச்சு சாப்பிட்றது சரியாக வராது. அந்த பச்சையாக தான் 4 இலையை அரைச்சி சாப்பிடணும். அதே மாதிரி இப்போ இந்த முடக்கத்தான் இலைன்னு இருக்குது. முடக்கத்தான் இலைங்கிறது பச்சையாகவும் சாப்பிட்லாம், ரசம் மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். கொதிக்க வைக்கிறத ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ முடக்கத்தான் இலைன்னா அது கொதிக்க தண்ணியில் போட்டு ஒரு கிண்டு அவ்வளோதான். முடக்கத்தான் இலைன்னா கொதிக்க தண்ணியில் போட்டு ஒரு கிண்டி அப்படியே இறக்கணும். அதுதான் வந்து எஃபெக்டாக பவர் இருக்கும், பவர். ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட பவர்லாம் போயிடும். இப்போ முருங்கை இலை இருக்குன்னு வச்சுங்களேன். முருங்கை இலைங்கிறது மூலிகை கிடையாது, அது சத்து. அது எதுக்குன்னா நம்முடைய சத்து தான் அது. முருங்கை இலைங்கிறது இரும்பு சத்து இருக்குது, மற்ற சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது வந்து எதுக்குன்னா ரத்தம் அதிகமாகணும், கவுண்டிங்
ரத்தத்தில் இருக்கக்கூடிய கவுண்டிங், சிவப்பு கவுண்டிங் அதிகமாகணும், ஸ்ட்ரென்த்து வேணும் உடம்புல அப்படிங்கிறதுக்காக தான் முருங்கை இலையை சாப்பிட்றோம். அந்த முருங்கை இலை வந்து பச்சையாக சாப்பிடவே கூடாது. பாருங்க, நம்ம அதை பச்சையாக சாப்பிட சொன்னேன்ல, எதே வேலிப்பருத்தி, அது மாதிரிலாம் இது பச்சையாக சாப்பிட்றதில்ல. இது வந்து கண்டிப்பாக வேக வச்சா சாப்பிடணும். அதுவும் வந்து ஒரு 5 செகண்டு 10 செகண்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 செகண்டு கிண்டி 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 விடணும். நல்லா கொதிக்கணும், நல்லா கிண்டி விடணும், கொதிக்கணும். ஒரு 5 செகண்டு 10 செகண்டு, 5 நிமிஷம் அல்ல, 5 மினிட், நிமிஷம் அல்ல, 5 செகண்டு அல்லது 10 செகண்டு வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டி விடலாம் முருங்கை இலையை. அப்படி தான் அதை சாப்பிடணும். அந்த தான் வடிகட்டி சாப்பிட்லாம், அல்லது அப்படியே கூட மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சாப்பிட்லாம், அல்லது அந்த தண்ணீரை வடிகட்டி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை இல்லாமல் வெறும் உப்பு போட்டு சாப்பிடலாம் கொஞ்சமாக. அந்த மாதிரி தான் நம்ம முருங்கை இலையை சாப்பிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம முடக்கத்தான் இலைங்கிறது பச்சையாகவும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பச்சையாகவும் சாப்பிடலாம், அல்லது வந்து கொதிக்க தண்ணியில் போட்டு உடனே இறக்கணும், உடனே இறக்கியும் சாப்பிடலாம். இப்போது சில மூலிகைகள் பச்சையாக தான் சாப்பிடணும். இப்போ நம்ம இன்னொரு மூலிகை சொன்னேன் இல்லையா, எது சீந்தில் கொடிங்கிறது பச்சையாக தான் சாப்பிடணும். நான் வந்து இது நானே ஆராய்ச்சி பண்ணி ஃபீல் பண்ணுறேன். புரியுது உங்களுக்கு? இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த ரகசியங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்குலாம் யாரும் பொறுமை இல்லை, மைண்டு கிடையாது. அது பொறுமையாக ஆராய்ச்சி பண்ண மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு அதை மட்டுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். இது பரபரப்பான உலகம், அப்படி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒரு சிலர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த சீந்தில் கூடயே நான் ஒரு நாள் வந்து ஒரு 20 இலையை போட்டு பச்சையாக அரைச்சி குடிச்சிட்டேன். அது வந்து சொல்ல முடியாத ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிது எனக்கு. எப்படின்னா, எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அது வந்து நரம்பு ஸ்ட்ராங் ஆச்சு, எல்லா நரம்பும் எனக்கு ஸ்ட்ராங் ஆகுறது நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே அது என்னன்னா, சீந்தில் கொடியில் நானே சிவமாக இருக்கிறதே ஃபீல் பண்ணுறேன். அப்போனா பார்த்தது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் அடங்கியிருக்க ரகசியம் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் சிவனாகவே இருக்கிறத, நீ எத்தனையோ மூலிகை சாப்பிட்ருக்கேன், எவ்வளோலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த சீந்தில் கொடி 20 இலையை சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கண்ணை மூடி குடிச்சிட்டேன் கடன்னு. இது பார்த்துடணும் என்னதான் இருக்குன்ட்டு. அப்படிங்கும்போது மிக்சியில் போட்டு அரைச்சி குடித்தேன். அப்போது அதை ஒரு 20 இலையை போட்டு அரைச்சி குடிக்க கண்டுபிடிக்கணும், இது வந்து என்னதான் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கடன்னு 20 சீந்தில் இலை, அதுதான் போன வீடியோலையும் போட்டிருந்தேன். இப்போ இந்த போட்டோ அனுப்புகிறேன். சீந்தில் கொடி எப்படி இருக்குங்கிற போட்டோவை நான் இப்போ காட்டுறேன், சரிங்களா? அப்போது இந்த சீந்தில் கொடி 20 இலையை அரைச்சி கடன்னு குடிச்சிட்டேன். பார்த்தா மறுநாள் பார்க்குறேன், மறுநாள் நாள் முழுவதுமே நானே சிவனாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவம். முன்னாடி சிவனை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனாலும் இந்த சீந்தில் கொடியை சாப்பிட்டதுக்கப்புறம், சீந்தில் கொடியை சாப்பிட்டு அன்னைக்கு மறுநாள் பூரா அப்படியே நானே சிவனாகவே இருக்கேன். சிவனின் கூட இருக்கிறாரு, தலை உச்சியில் இருக்காரு, எல்லாம் ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன். அவர் நல்லா தெரியுது எனக்கு. சிவன் கடவுள் இறைவனை ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு அது வெற்றி, அது நம்ம முயற்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்க. அது திடீர்னு ஏற்படும். நீங்கள் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணலை, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது திடீர்னு ஃபீல் பண்ணுவாங்க. புரியுது உங்களுக்கு? அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன், அந்த சீந்தில் கொடியை 20 இலையை அரைச்சி குடிச்சிட்டேன், என்னதான் ஆகுன்னு பார்த்துடலான்ட்டு. மறுநாள் பார்த்தா நானே சிவனாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ கூட நான் போன வாரம் கூட சாப்பிட்டேன். இந்த சீந்தில் கொடி சாப்பிடும்போது நல்லா இருக்குது. அதை சாப்பிட்டோன்னே அப்படியே உடம்பே ஜில்லுன்னு ஆகுது. சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த இலையை அரைச்சி குடிச்சிட்டேன். கொஞ்சம் லேசாக கசப்பு தன்மை உடையது தான் சீந்தில் கொடிங்கிறது. குடிக்க கொஞ்சம் மாதிரி இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, லேசாக கசப்பு இருக்குது. அது ஒவ்வொரு மூலிகையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இயற்கையினுடைய அதிசயமான அற்புதமான ஒரு படைப்பு. அப்போ இந்த சீந்தில் கொடி எப்படி டேஸ்ட் இருக்குன்னா, லேசாக கசப்பு இருக்குது. பச்சையாக சாப்பிடலாம், ஒன்றும் தேவையில்லை, லேசாக தானே கசப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேப்பிலையை சாப்பிட்டு பாருங்கள், வேப்பிலை அப்படியே கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது, கசப்பு சுருன்னு ஏறும், கசப்பாக இருக்கும், அதை சாப்பிட்றது கஷ்டம். ஆனால் இந்த சீந்தில் கொடி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லேசாக கசப்பு இருக்குது. அதை மிக்சியில் அரைச்சி குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பாக ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தம் கட்டி தான் குடிக்கணும், வேறு வழி இல்லை. அப்படி குடித்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பே அப்படி ஜில்லுன்னு, உடம்பு கொஞ்சம் சூடாகவே இருக்கும் எப்பயுமே. ஆனால் பாருங்கள், இந்த இலையை குடித்தோடனே அப்படி நல்லா தெரியுது, ஜில்லுன்னு ஆகுது. அது ஒரு வித்தியாசம், அது நல்லது தானே, அது நல்ல விஷயம்தான். அதை நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன், இதை சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ வந்து என்னாச்சு, எனக்கு காலில் இடிச்சிட்டேன், ரைட் சைடு பெருவிரல், கால் பெருவிரல் ரைட் சைடு.
ஒரு ஒரு சின்ன முன்னாடி கல் இருந்துன்னு தெரியாமல் வேகமாக போனேன். செருப்பு போடலை, செப்பல் போடாமல் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துட்டேன். ஸ்பீடாக போகும்போது மடார்னு ரொம்ப ஸ்பீடாக இடிச்சிருச்சு, ஃபாஸ்ட்டாக இடிச்சிருச்சு. இந்த பெருவிரல் இடிச்சு பயங்கர வலி. அப்புறம் கொஞ்சம் தைலம் போட்டேன். என் தைலம் போட்டோன்னா வலி குறைஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு 10 நாளாக வலிச்சிக்கிட்டே இருந்தது. அது மூட்டு இருக்கும் இல்லையா, அந்த பெருவிரலில் மூட்டு இருக்கும், 2-3 ஜாயிண்ட் இருக்கும், மூட்டு இருக்குது. அது எல்லா மூட்டும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும்ல. முன்னாடி பெருவிரல் இடிச்ச இடத்துலையும் வலி தாங்க முடியல, பின்னாடி இருக்கிறதுலையும் வலி. அப்போ அது வலிச்சிக்கிட்டே இருக்குது. இருந்தால் லேசாக வலிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். என்னடா வலிச்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தால் அதுக்கு கொஞ்சம் ஆயிலெலாம் ரெடி பண்ணலாம், மருந்து நம்மளே ரெடி பண்ணால் கூட ஒரு நல்லா ஆகும். சரின்ட்டு அது ஒன்றும் செய்யலை, பல வேலைகள் இருந்ததுனால செய்யலை. 10 நாளாக வலிச்சிட்டே இருந்தது. சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சரி நம்ம இந்த கஷாயம் பண்ணி சாப்பிட்லாம்ட்டு இந்த ஆவாரம் பூ கொஞ்சம் போட்டு, இந்த அருவாமனை இலை கொஞ்சம் போட்டு, அருவாமனை இலைன்னா உங்களுக்கு தெரியும், அது போட்டு அனுப்புகிறேன். அருவாமனை இலை அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை தான். அது யாருக்கும் தெரியாது அருவாமனையோட பெனிஃபிட் என்னன்ட்டு. அது வந்து அருவாமனை இலைங்கிறது நம்ம எலும்புக்குள்ள உடம்புல எந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை தான் அருவாமனை இலை. அது போட்டால் பாருங்க, அது போட்டிருக்கேன். அப்போது அருவாமனை இலைங்கிறது அது வளவளப்பாக இருக்கும். அது கொஞ்சம் லேசாக கசப்பு இருக்கும், லேசாக கசக்கும், வளவளன்னு விளக்குன மாதிரி வளவளப்பாக இருக்கும். அப்போ இந்த வளவளப்பு தான் எலும்புக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிரச்சனை, அதாவது வலி, பெயின், எலும்புக்குள்ளே வலி இருந்தால் கூட சரி பண்ணிடும். அல்லது ஒரு சிலந்தி கட்டி இருக்குன்னு வச்சு, கட்டியாக அப்படியே சீல் பிடிச்சி கட்டியாக வலி தாங்க முடியல, வலிக்குது, அதை அப்படியே சரி பண்ணிடும். இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும். அதாவது ஆப்ரேஷன், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, சிலந்தி கட்டினா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எலும்புக்குள்ளே போய் டாக்டர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுப்பாங்க. அப்போ எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, வலி, தலை, ஹெட்டு, எந்த பிரச்சனை, நரம்பு, எங்கே பிரச்சனை இருந்தாலும், வலி, பெயின் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது. அது அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆவாரம்பூ கொஞ்சம், இந்த அருவாமனை இலை, அப்புறம் கொஞ்சம் முடக்கத்தான் இலை. அது முடக்கத்தான் இலைன்னா அது எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணும். முடக்கத்தானுங்கிறது மூட்டு டைட்டாக இருக்குல்ல, கை நீட்ட முடியல, மடக்க முடியல, அல்லது பெயின், மூட்டு வலி, இப்படி டோட்டலாக பெயின் இருக்கும், அல்லது நரம்பு இப்போ இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும், நரம்பு அப்படி நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் டைட்டாக, அந்த மாதிரி தான் லூஸ் பண்ணும். ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு நம்ம அருவாமனை இலைங்கிறது ஸ்ட்ராங் பண்ணும். டோட்டலாக எல்லாத்தையும் உச்சி முதல் உள்ளங்கால வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய, ஸ்ட்ராங் ஆகும், உறுதியாகும். ஆனால் இந்த முடக்கத்தானுங்கிறது ஆப்போசிட்டாக எல்லாம் லூஸ் பண்ணி விடும். ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நம்ம லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்போது ரெண்டையும் சேர்த்து போட்டேன். ஏன்னா அது கொஞ்சம், அது ரெண்டும் நல்லது தான், முடக்கத்தானும் நல்லது தான் பண்ணுது, அருவாமனை இலைங்கிறது நல்லது தான் பண்ணுது. ஆனால் என்ன அதனுடைய தன்மைனா, அருவாமனை இலைங்கிறது எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுது, ஆனால் இந்த முடக்கத்தானுங்கிறது எல்லாம் அப்படியே எல்லா பகுதியும் லூஸ் பண்ணுது, ஃப்ரீ ஆகுது, ரிலாக்ஸ் பண்ணுறோம்ல, ரிலாக்ஸிங் அது மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக அப்படியே லூஸ் பண்ணி விடுது. ஆனால் இந்த அருவாமனை இலைங்கிறது எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுது, உறுதியாகுது. அது தப்பு கிடையாது, இது உறுதி பண்ணிக்கிட்டு இருக்கா, அது வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான் பண்ணுது, ரெண்டுமே நல்லது, புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், இந்த ஆவாரம்பூவு எனக்கு பிடிச்சது இல்லையா, ஆவாரம்பூவு, அருவாமனை இலை கொஞ்சம், இந்த முடக்கத்தான் கொஞ்சம் போட்டு, இன்னும் ஒரு சில மூலிகைலாம் போட்டு, அப்படியே தண்ணியில் கொதித்த உடனே போட்டு அப்படியே ஒரு கிண்டி இறக்கி ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிட்டு மறுநாள் பார்க்குறேன், எனக்கு அந்த பெருவிரல் வலி இல்லை, நாள் முழுவதுமே இல்லை. இப்போ ஒரு 5 நாள் ஆகுது, 5 days, 5 நாளுமே இந்த மூட்டு வலி இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காயகல்ப பயிற்சி, அதாவது அஸ்வினி முத்திரை செஞ்சு அந்த பெருவிரலை நினைச்சாலும் சரியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து அஸ்வினி முத்திரை பயிற்சி பண்ணி, அது 2-3 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு பண்ணால் தான் அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகி கரெக்டாக பண்ணி அந்த பவர் கொண்டு வந்து அங்கே அந்த பெருவிரலை நினச்சி அது நல்லா குணமடையணும், அந்த வலியெல்லாம் சரியாகணும்னா சரியாயிடும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ இந்த மூலிகையினால சரியாக இருக்கு பாருங்க, ஆவாரம்பூ ப்ளஸ் அருவாமனை இலை, அப்புறம் முடக்கத்தான் இலை, இன்னொரு சில மூலிகை, அது வாத நாராயண இலைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போட்டேன். வாத நாராயண இலை அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதெல்லாம் முதல்ல வந்து சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க, உணவில் சேர்த்து. வாத நாராயண பட்டை, வாத நாராயண இலையே போதும். வாத நாராயண இலையை வந்து
கீரை தான் அது, வந்து ஒரு கீரை. வாதநாராயண இலைங்கிறது ஒரு கீரை. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாதம், உடம்புல இருக்க வாதம்லாம் எடுத்துரும். அது கை கால் இழுக்குதுங்கிறாங்களே, கை கால் அப்படி இழுத்து பிடிச்சிச்சு வாதம், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படிங்கும்போது அந்த இலைங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வாதம், அதான் வாத நாராயண இலைனா வாதத்தை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இலை, மூலிகை தான் அது. மூலிகை ப்ளஸ் கீரை, மூலிகை ப்ளஸ் கீரை ரொம்ப ரொம்ப நல்லது செய்யுது வாதநாராயண இலை. அது மரம், வாதநாராயண ஒரு சின்ன போத்துன்னு சொல்லுவாங்க, குச்சி, சின்ன குச்சி நட்டு வச்சிங்கன்னா, அது கூட நான் போட்டோ காமிக்கிறேன், அது பாருங்க, போட்டோ பாருங்க. அப்போது அதே போட்டோ நான் காமிக்கிறேன், என்னன்னு பார்த்துக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. வாதநாராயண இலைனா வாதநாராயண மரம், அது பெரிய மரமாக கூட வரும். பெரிய மரமாக விட்டுட்டா பெரிய மரமாக வந்துடும். அப்போது அது சின்ன குச்சி நட்டு வச்சிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த ஆடி மாதம் தான், ஆடி மாதம் தான் இந்த குச்சி நட்டாக வர்றதுலாம் ஆடி மாதம் தான். ஆடி மாதத்துக்குள்ள நட்டுறோம், அல்லது தவறுனா ஆவணி மாதமாவது நடணும். ஆடி ஆவணியில் நட்டு வச்சிங்கன்னா இந்த எல்லா குச்சியும், முருங்கை மரம், எல்லா மரமும் நட்டு வச்சா சூப்பராக வந்துடும். அது பட்டம் இதுதான் நட்டு வைக்கிறதுக்கு. எல்லா செடியுமே பட்டம் தான். பொதுவாக இந்த மரத்தை வெட்டி நட்டு வச்சோம்னா வர்றது வந்து இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துடும் ஈஸியாக. நான் கூட ஒரு போன வருஷம் ஒரு முருங்கை மரம் வச்சேன், சூப்பராக வந்துடுச்சு. அது கூட இன்னும் போட்டோ காட்டுறேன் பாருங்க. முருங்கை மரம் ஒரு வருஷத்துல வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்க. அது மாதிரி சூப்பராக இருந்தது முருங்கை மரம். ஆடி மாதம் 1ஆம் தேதி நட்டுட்டேன். ஓகே நண்பர்களே, அது மாதிரி இப்போ இந்த மூலிகை வந்து சாப்பிட்ட உடனே ஆவாரம்பூ ப்ளஸ் அருவாமனை இலை, முடக்கத்தான் இலை, பாதநாராயண இலை, இப்படி சில மூலிகையெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் ஒரு டம்ளர் சாப்பிட்ட உடனே மறுநாளே இந்த பெருவிரல் வலி, பெருவிரல் இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னால அந்த வலி நின்று போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு 5 days 5 நாள் ஆகுது, 5 நாள் அந்த வலி வரவே இல்லை. திருப்பி 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 கூட பார்க்குறேன், திருப்பி கூட ஒரு திருப்பி கஷாயம் கூட குடித்தேன், நேற்று குடித்தேன், எஸ்டர்டே குடித்தேன், நேற்று குடித்தேன். இப்போ பார்த்தேன் வலி, இப்போ அமுத்தி அமுத்தி கையில் அமுத்தி பார்க்குறேன், காலில் இப்படி இப்படி என்னமோ பண்ணி பார்க்குறேன், வலியே இல்லை. ஏன்னா வலிச்சுக்கிட்டே இருந்தது, இப்போ வலி சுத்தமாக இல்லை, நல்லா ஆயிடுச்சு. அப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். இது ஆவாரம்பூவு, அருவாமனை இலை, முடக்கத்தான் இலை, வாதநாராயண இலை, இப்படி இந்த மூலிகையெல்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக முருங்கை டீ கூட குடிக்கலாம், சத்து தான். ஒன்லி ஹீமோகுளோபின் மறந்து போச்சு, இப்போ ஞாபகம் வருது. ஹீமோகுளோபின்காக குடிக்கிறது. குயிக்காக நம்ம ஹீமோகுளோபின் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் அணுக்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாகணும் உடனேனா முருங்கைத்தலை குடித்தோம்னா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அதிகமாகும். சில பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், ரொம்ப பிளட்டில் வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து முருங்கைத்தலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த டெய்லி கூட குடிக்கலாம். டெய்லி இந்த முருங்கை பொடி வச்சுக்கிட்டு முருங்கை இலையை நல்லா நிழலில் காய வச்சுக்கணும். அது மிக்சிலே பவுட்ரு ஆக்கிடலாம். மிக்சிலே பவுட்ரு ஆக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டு டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா, அது வந்து அந்த முருங்கை இலை பவுடருங்கிறது போட்டு கொதிக்க தண்ணியில் போட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு நல்லா கிண்டி விடணும் கொதிக்கும் போது. அப்போ நல்லா வேக விடணும். உடனே போட்டு உடனே கொதிச்சோன்னு இறக்கக்கூடாது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நல்லா வேக விடணும். அப்படி தான் நம்ம முருங்கை இலையை சாப்பிடணும். முருங்கை இலையை பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது, சரியாக வேக வைக்காமையும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஹீட்டிங் லெவலே வேறு. கொஞ்சம் நேரம் விடணும், ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் வரைக்கும் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த முருங்கை பொடி வந்து நல்லா கிண்டி விடணும். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, நம்ம வந்து தப்பாக விஷயங்களை செய்கிறதுனால தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுறோம். ஏன்னா நம்ம தப்பாக செய்யும் போது ரிசல்ட் ரொம்ப நம்மளை பாதிக்கும். நல்லது வராது, கெடுதல் வந்துடும். அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டோம். அது உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், ஆயில் பாத், அது தப்பாக செய்கிறதுனால தான் அப்புறம் மக்கள் செய்கிறதே விட்டுட்டாங்க. அது எதிர்மறையான ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, பச்சை எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தா உடனே தூக்கம் தான் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, புத்துணர்ச்சியாக இருக்காது, உடனே தூக்கம் வரும், மசம் தூக்கம் வரும். அப்படிங்கும்போது எப்படி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிற ஆசை வரும்? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மசம் இருக்குது, தூக்கம் வருது, வேண்டான்னு விட்டுருவோம். அது மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஒன்று செய்யும் போது சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. தப்பாக செஞ்சோம்னா பாதிப்பு, அப்புறம் செய்ய மாட்டோம்ல. அதனால தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். இந்த மூலிகைலாம் எப்படி, எது மூலிகை இல்லை, எது ஒரு அதிசயம் அற்புதம் செய்யக்கூடிய மூலிகை அப்படின்ட்டு தான். அப்போ நம்ம அதை கரெக்டாக எதை பச்சையாக சாப்பிடணும், எதை வந்து கொதிக்க விட்டு உடனே இறக்கிடணும். சில இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு கிண்டி விடணும். அதுக்கு ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. இப்போ முருங்கை இலை இருந்தால் கூட முருங்கை இலை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அது எல்லாம் பவர்லாம் போயிடும், அது எல்லாமே போயிடும்.
எந்த ஒரு மூலிகையும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட்டு காய்ச்சி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க பவர் எல்லாமே போய்டும், வேஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டான ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் பண்ணணும். முருங்கை இலை கொஞ்சம் அதிகமாக கொதிக்க விட்டு ஒரு 5 செகண்டு பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆம் நண்பர்களே, நீங்கள் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் பயமெல்லாம் ஓடி போயிடும். 100க்கு 100 தைரியமாக இருப்பீங்க. 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பீங்க. சிவனை அப்பா சிவனை வந்து நல்லா 100க்கு 100 ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 100க்கு 100 நிம்மதியாக அமைதியாக இருப்பீங்க. 100க்கு 100 பாதுகாப்பு. 100க்கு 100 பாதுகாப்பை ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 பவர்ஃபுல், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 சுகமாக இருப்பீங்க. 100க்கு 100 உடம்பு ஆரோக்கியம். 100க்கு 100 திருப்தி. 100க்கு 100 ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, தீட்சை எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். அல்லது நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். எனதருமை பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, உங்களுடைய மனசில் லேசாக ஏதாவது ஒரு கவலை அல்லது ஒரு பயம் அல்லது ஒரு குழப்பம், ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் பாருங்கள். ஆம் நண்பர்களே. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அல்லது இந்த திரையில் காட்டியிருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. நன்றி நண்பர்களே. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.